BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, சென்னை. தேவர் மகன் சீன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவர் மகன் சீன் அப்போ பேக்ரவுண்ட நோட் பண்ண சொல்லுங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு செம்ம சீன் இருக்கு. நல்லா இருக்கு ப்ரோ. போர் தொழில் 2 சூப்பரா இருக்கு. பிரகாஷோட மியூசிக்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. முன்னாடி பாப்பீங்களா? நெக்ஸ்ட் டைம் வரும். சூப்பர் 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 படம் சென்டிமெண்ட்ல வேற நல்லா இருந்துச்சு மூவி. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் வேற லெவல்ல இருந்துடா. எக்ஸலென்ட், வொர்த் வாட்ச். நிஜமாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் பார்த்த திருப்தி இருக்கு. ஓகே, நல்லா இருந்துச்சு. ஆசம். செம்ம மாஸ்டர், செம்ம. படம் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே கொடுத்த ஹைப்க்கு அதை விட லைக் சார் வந்து சொல்லியிருப்பாரு லைக் அவார்டு வாங்கணும்னு. கண்டிப்பா வாங்குற அளவுக்கு அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருந்தது. மியூசிக்ல இருந்து, ஸ்கிரீன் பிளேல இருந்து, டைரக்ஷன்ல இருந்து எல்லாமே நல்லா இருந்தது. பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப் நாச்சா இருந்தது. அவர் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, நான் வந்து லைக் இட்ஸ் நாட் அபவுட் த லாங்குவேஜ், நான் ஸ்கில்ஸ் வச்சு தான் எடுத்தேன்னு. அவங்க ஸ்கில்ஸ்க்கு எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா இருக்கு ப்ரோ, வந்து பார்க்கலாம். நிறைய இதுல காமெடியா நல்லா இருக்குது படம். ஃபேமிலியோட பார்க்கலாம், தாராளமா பார்க்கலாம். கடைசியில நல்ல மெசேஜோட முடிச்சிருக்காங்க. போர் தொழில் 2 சூப்பரா இருக்கு. வேற லெவல்ல நடிச்சிருக்காரு. வேற யார் ஆக்டிங்? மமிதா பச்சன் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வந்து வில்லேஜ் கேரக்டர்ல வந்து சூப்பரா நடிச்சிருக்காங்க. அது அவங்களுக்கு சூட் ஆகுதா வில்லேஜ் கேரக்டர்? நல்லா சூட் ஆகுது. அதே மாதிரி அந்த ரவிக்குமாரோட அவங்க அப்பா கேரக்டர் வந்து அதே மாதிரி நடிச்சிருக்காங்க. இது வந்து எமோஷனலா போச்சு. எப்பவுமே வந்து ஒரு படத்துல வந்து இன்ட்ரோ சாங் ஒரு ஹீரோக்கெல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்ட்ரோ சாங் இல்லாம ஒரு ஸ்டார்டிங் எடுத்துகிற உடனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே எமோஷனலாவும் லவ்வோட தான் போச்சு. அவங்களோட வாழ்க்கை வரலாறு எப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் விக்னேஷ் ராஜா தான் இந்த படத்தோட டைரக்டர். அவர் அதுக்கு முன்னாடி போர் தொழில் எடுத்திருக்காரு. போர் தொழில ஒரு விறுவிறுப்பா போவோம், அடுத்தடுத்து என்னென்ன ஆகா போகுது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே அடுத்தடுத்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம அந்த போலீஸ்க்கும் சரி, இப்போ சூரஜ் அவர் பேர் நினைக்கிறேன், அவர் மலையாள ஆக்டர், அவருக்கும் தனுஷ்க்கு தான் உள்ள காம்படிஷன் மாதிரி. அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமே தனுஷ் என்ன பண்றாரு, இவருக்கு அது மாதிரி மாத்தி 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 அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. சூப்பரா. நம்ம முக்கியமா பேக்ரவுண்ட் ஸ்கோர் சொல்ல மறந்துட்டாரு. கிளாஸியா இருந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். அப்புறம் வந்து தேவர் மகனோட ஒரு ரெஃபரன்ஸ் ஒன்று இருக்கு, தயவு செஞ்சு மறக்காம மிஸ் பண்ணாதீங்க. செம்ம சூப்பர். கேமியோ மாதிரி இல்ல, ஆனா ஒரு தேவர் மகன் சீன்ல பேக்ரவுண்ட்ல ஒரு விஷயம் படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேவர் மகன் சீன் அப்போ பேக்ரவுண்ட நோட் பண்ண சொல்லுங்க. பேக்ரவுண்ட்ல ஒரு செம்ம சீன் இருக்கு. பிரகாஷோட மியூசிக்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு. பிரகாஷோட மியூசிக்ல வந்து பயங்கரமா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. முன்னாடி பாப்பீங்களா? நெக்ஸ்ட் டைம் வரும். ஃபேமிலியோட பார்க்கலாம். சூப்பர் 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 படம் சென்டிமெண்ட்ல வேற நல்லா இருந்துச்சு மூவி. வேற லெவல் ப்ரோ, வேற லெவல். சூப்பரா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எத்தனை வாட்டி பாப்பீங்க? இது என்ன, நாளைக்கு வந்து பார்ப்போம், இது தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருப்போம். படம் நல்லா சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பக்காவா இருக்குது. எந்த வந்து ஆக்ஷன்லாம் ஒரு இதாக பண்ணாம, ரொம்ப இதாக பண்ணாம, கரெக்டாக அந்த சீனுக்கு ஏற்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் என்னென்ன அந்த முக்கியமா தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா பண்ணியிருக்கிறேன். பெருசா ஜிம்மிக்ஸ் ட்ரெண்ட ஃபாலோ பண்ற அதெல்லாம் இல்ல. ட்ரெண்ட ஃபாலோ மட்டும் இல்ல, மக்களுக்கான கருத்துக்களை நல்லா எடுத்துக்கிறாங்க படத்துல. நல்லா என்ன தேவையோ அதை எடுத்துக்கிறாங்க. இப்ப நடக்கக்கூடிய காலகட்டத்துல, இப்ப நடந்துகிட்டு இருக்கிற கதையில என்னென்ன தேவையோ அதை கரெக்டா கொண்டு வந்து கருத்தா நல்லா பண்ணியிருக்கிறாரு தனுஷோட ஆக்டிங்கும் பக்காவா இருக்கு. நம்ம அண்ணனை பத்தி சொல்லவா வேணும், அவரோட ஆக்டிங் எப்பவுமே மாசாதான் இருக்கும். அவங்க பேர் நல்லா இருக்கு ப்ரோ, பியூரா இருக்கு. லவ் சீன்ஸ்லாம் ஓகே, அது ஒரு அந்த பாட்டுல மட்டும் வந்துச்சு. மற்றபடி ரொம்ப டீப்பா இல்லாம சும்மா நார்மலா அந்த ஒரு பாட்டுல மட்டும் தான் சீன்ஸ் வந்திருக்கு. மற்றபடி அவங்களோட பேர் கொஞ்சம் நல்லா டச்சப் ஆகுற மாதிரி நல்லா இருக்கு. அவரோட மியூசிக்கை சொல்லவே வேணாம் ப்ரோ. ஜிவி பிரகாஷோட மியூசிக் எப்பவுமே, தனுஷ் ஜிவி பிரகாஷோட மியூசிக் எப்பவுமே பங்கமா தான் இருக்கும். தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு பயங்கரமா இருக்கும். நேஷனல் அவார்டு கண்டிப்பா கிடைக்கும் ப்ரோ, கண்டிப்பா கிடைக்கணும் இந்த படத்துக்கு. தனுஷா இருக்கு, இந்த படத்துக்கு கிடைக்கலன்னா அது நேஷனல் அவார்டுக்கு எது இல்லை. அவருக்கு கிடைச்சாதான் பெருமை, கிடைக்கலன்னா பெருமை இல்லை ப்ரோ. அவர் கருணாஸ் அவரு ஓகே ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்கிறாரு, அது என்னன்னு தெரியல. ஆனா தலைவருக்கு கிடைக்கணும், தனுஷ்க்கு கிடைக்கணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, விவசாயம் சொன்னாலே எல்லாரோட மைண்ட் செட்லேயே தஞ்சாவூர் சைடு தான் வரும். ஏன்னா செழிமை மிக்க பகுதி அதுதான் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டைம் நான் விவசாயத்தை ஒரு கான்செப்டாக வச்சு, ராமநாதபுரம் வறண்ட பூமி அதுதான், அந்த ஒரு சைடில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, பேங்க்கில் நம்ம விவசாய கடன் வாங்கினதுக்கு அப்புறம் முன்னாடிலாம் அது ரொம்ப அதிகமாக இருந்தது. ஸோ அதை கான்செப்ட் படி ஃபேஸ் பண்ணி போயிருக்காங்க. ஆக்சுவலி ஊர் சைடுலாம் கண்டிப்பாக இது இருக்குங்க. ஏன்னா
மதுரை சைடில் அந்த படம் செம்ம ஓட்டம் ஓடும். ஏன்னா அப்படி ஒரு ஹைப்பான ஒரு இது. அதுதான் படம் உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ எல்லாரோட மைண்ட் செட்லையுமே என்னன்னா, படம் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வரவங்க. இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஸ்லோவான எமோஷ்னலான மூவி. மியூசிக் சூப்பராக இருந்தது. அதுவும் அந்த கருப்பசாமி சாங்லாம் செம்மையாக இருந்தது. அது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அது மற்றவங்களோட ஆக்டிங், உண்மையிலே தனுஷ் சாரோட ஆக்டிங் நம்ம சொல்லவே தேவையில்லை. அதை விட சூப்பராக இருந்ததுன்னே சொல்லலாம். செம்மையாக இருந்தது. படம் வேற லெவல்ல இருந்ததுடா. எக்ஸலண்ட், ஒர்த் வாட்சிங். நிஜமாவே ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நல்ல ஃபிலிம் பார்த்த திருப்தி இருக்கு. ஓகே, இது வந்து ஆக்சுவலா இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் கண்டிப்பா புரிஞ்சுக்க வேண்டிய படம். இது வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் அவங்களுக்கு புரியும். உண்மையாவே டைரக்டர் வந்து செதுக்கி இருக்காரு. தனுஷ் ஆக்டிங் வாஸ் எக்ஸலண்ட், பேக்ரவுண்ட் ஸ்கோர் வாஸ் வெரி எக்ஸலண்ட். ஸோ படம் நல்ல படம். நேஷனல் அவார்ட் நம்ம சொல்ல முடியாது, பட் வந்து மூவி வாஸ் வொர்த் வாட்சிங் ஃபேமிலியா. மூவி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மூவி. நிறைய பேர் பார்க்குற ஒரு டைப் ஆஃப் மூவி தான். என்ன ஒன்றுனா, இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து கவர்மெண்ட், இப்போ சிம்பிள் நான் சொல்கிறேன், கவர்மெண்ட் சைடில் வந்து இருக்கிற ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் கொஞ்சம் வேற ஆங்கிளில் காமிச்சிருப்பான். பேங்க் ரிலேட்டிவாக காமிச்சிருப்பான். அவ்வளோதான். அது நீங்கள் கரெக்டாக போனீங்கன்னா அதுவும் எதுவும் லைட்டாக சிங்க் ஆகும். அந்த அளவுக்கு ப்ராப்பராக இருக்கும் மூவி. சூப்பரா இருக்குப்பா. நல்லா இருந்துச்சு. ஆசம். செம மாஸ்டி, செம நல்லா பண்ணியிருந்தாரு ப்ரோ. ஒரு மாதிரி பயந்த மாதிரி, ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அவர் பார்க்கவே. மமிதா கொஞ்சம் தான் வந்தாங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணிருந்தாங்க. எல்லாருக்குமே நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு, ஓவராலா நல்லா இருக்கு. சூப்பரா இருந்துச்சு. செம்ம ஆக்டிங். டைரக்டர் ஒன்னும் அருமையா செதுச்சிருக்காரு. அழகா சூப்பரா. மாயா கரசாமின்னு இருக்கும்ல, நல்லா இருந்துச்சு. கெத்தா இருந்துச்சு தலைவரை பார்க்கும்போது. ஜிவி பிரகாஷ் ஒரு பாட்டுனாலும் 5-6 பாட்டுமே இமோஷனலான லிரிக்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில அன்றாடம் வரதை தான் போட்டிருக்காரு. பாட்டு சூப்பரு. என் பையன் கண்டிப்பா என்னைக்குமே அவரு என் பையன்தான். கரசாமி என் அதாவது கரசாமி என் குரத்திக்க வந்த கொலசாமின்னு ஒரு பாட்டு போட்டு இல்ல ஃபைனல் முடிக்கிறாரு பாரு, தெறிக்க விட்டுருக்காரு மியூசிக்ல. கண்டிப்பா இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஓகேவா? கண்டிப்பா ஃபேமிலியோட தான் பார்க்கணும். எங்கேயும் ஹிப்பு எதுவுமே தெரியல. ஏன்னா இது கரைன்னு சொல்றப்பே வச்சுக்காங்க, இது கரை வச்சு படம் பிடிச்சிருக்காங்க. யார? விவசாயிகளை ஏமாத்தின போலீஸ்காரனுங்களை, விவசாயிங்களை அவங்கள கரை வச்சு பிடிச்சிருக்காங்க. அந்த போலீஸால கூட கரை வச்சு பிடிக்க முடியல. அதுதான் கரை. ஓகேவா? இந்த கரைசாமிலாம் வந்து நல்ல சாமி தான். ஓகே, திருட வரல, நாங்க திருப்பி எடுக்க வந்திருக்கோம். அவ்வளவுதான். படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. கரசாமி நம்மளை காக்க வந்த கருப்பசாமி. ஸோ தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து சரி, செகண்ட் ஹாஃப்லையும் சரி, ஃபுல்லாக சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ டைரக்டரோட ஸ்டோரி டெல்லிங், நெரேஷன் வந்து ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. இது வந்து எல்லா தமிழ்நாட்டு மக்களுமே பார்க்க வேண்டிய ஒரு படம். படத்தில் ஒரு முக்கியமான கருத்து சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இதை பற்றி படத்தை பற்றி சொல்லலை. படத்தை வந்து தியேட்டரில் பாருங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு. சூப்பராக இருந்துச்சுங்க படம். நல்ல ஸ்க்ரீன் பிளே. படம் ஸ்டார்டிங்கே தரமாக இருந்துச்சுங்க. நல்ல ரைட்டிங் சூப்பராக இருந்துச்சு. படம் நல்லா நடிச்சிருக்காருங்க என் தலைவன். சூப்பரா இருந்துச்சு படம். லோன் எடுத்தோம்னா என்னென்ன கஷ்டம் இருக்குது இன்னைக்கு வரைக்குமே அந்த ஒரு இது இருந்துட்டு தானே இருக்குது. நமக்கு லோன் எடுத்தா என்ன ஒரு இதுலாம் தெரியாது இல்ல. அதை பத்தின ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கு. ஒரு லோன் எடுத்தோம்னா இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்றது எல்லாமும் அதுல தெரிஞ்சுக்கிட்டோம். இப்பதான் இன்னைக்குதான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா கிடைக்கணும். செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் பிஜிஎம்லாம் சூப்பரா இருந்துச்சு. தனுஷோட ஆக்டிங், சூரஜோட ஆக்டிங் பக்காவா இருந்துச்சு. நல்லா அவர்தான் நல்லா கேரி பண்ணிட்டு போனாங்க. கடைசியில கொஞ்சம் ஹெல்ப். அதான் அப்படிலாம் இல்ல, சென்டிமெண்டே வராதுனா. சென்டிமெண்ட் அவ்வளவா மமிதா பைஜுக்கு அவ்வளவா ஸ்கிரீன் சேஞ்சே இல்ல. படத்துல சொன்ன மெசேஜ் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுச்சு. நல்லா இருந்தது. நேஷனல் அவார்டு தெரியல, கிடைச்சா கிடைக்கும். படம் வேற லெவல்னா, பயங்கர பிளாக் பஸ்டர் தான். இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? இன்னொரு வாட்டியா 10 வாட்டி பார்க்கலாம். நான் தொண்டல வலி அடிக்கிறாங்க. நல்லா இருந்துச்சு மூவி. இன்னொரு வாட்டி பார்க்கலாம். பார்க்கலாம். யாரோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு? தனுஷ் நல்லா இருந்துச்சு. மத்த இந்த கேஎஸ் ரவிக்குமார் அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. கருணாஸ் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. மூவி வந்து ஸ்டோரி, அதாவது விவசாயத்துக்கு ஒரு குரல் கொடுக்குறாரு. அவங்க வாங்குற லோன்லாம் வந்து
அவங்க திருப்பி கட்ட முடியுமான்னு சொல்லிட்டு அது ஒரு மெசேஜா கொடுக்குறாரு. பேங்க் ராபரி மாதிரி காட்டி இல்ல அது அவங்களுக்கு நல்லது பண்றதுக்காக அவர் பண்ணியிருக்காரு. பட் அதோட இன்டென்ஷன் வந்து தப்பு மாதிரி தான் இருக்கும். மமிதா பைஜர் ஓகே சப்போர்ட்டிங் கேரக்டரா போட்டுருக்கேன், நல்லா இருந்துச்சு. BCA Cyber Security, AIMML, BBA Digital Marketing, Fintech and Digital Banking போன்ற Industry 4.0 courses join பண்ண JNN College of Arts and Science, Red Hills, Chennai.